நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை. இதுக்கு இன்றைக்கி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை வேற வச்சுருக்கோம். ரொம்ப பாப்புலரான ஒரு சட்டம். லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் உலகமே பேசுது. நான் கேட்குறேன், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உலகமே பேசுதில்ல, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும்ல? ஆகலை. அதுக்காக லா தப்புன்னு நான் சொல்ல வரல. அந்த இடத்துல ஏதோ ஒரு புரிதலில் எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். ஏதோ ஒன்று நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க. இதை இப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், விஷுவலைசேஷன் இப்படி பண்ணணும், இது மாதிரி நிறைய புக்கு சீக்கிரட்டை படிச்சிருப்பீங்க. என்னென்னமோ புக்கு, ஏகப்பட்ட புத்தகங்கள் உலகத்தில் எழுதியிருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம், மிகப்பெரிய ரகசியம், ஒரே ஒரு மேட்ரை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம். அந்த லா தப்பு இல்லை, பட் அந்த லாவில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சின்ன பிழை இருக்குது. அதுதான் பிழை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தேர் இஸ் நோ சச் திங் as கால்ட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லாமல் ஒரு பெரிய லா ஒன்று சொல்கிறேன். இதுதான் லா. இதுக்கு பேர் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இட் இஸ் நாட் லா ஆஃப் அட்ராக்ஷன், இட் இஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஏன் இந்த லா உங்களுக்கு புரியணும்? இது எப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுடைய பிம்பம் கண்ணாடியில் தெரியும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, அந்த கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற இமேஜை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சிம்பிள். இப்போது நான் தான் லைஃப், நான் என்னோட, இதுதான் உண்மை, இது நான். அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய லைஃப், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை. இப்போ உங்கள் வாழ போகிற வாழ்க்கை அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிறது மாறணுன்னா அதை போய் நீங்கள் கை வைக்கவே கூடாது. ரொம்ப சிம்பிளுங்க. என்னையே தான் நான் கை வைக்கணும், ஒரிஜினலை தான் நான் மாற்றணும். ரிஃப்ளெக்ஷன் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன், அது மாறவே மாறாது. அப்போ இந்த ஒரிஜினலை நான் என்றைக்கு மாற்றினோ அன்னைக்கு தாங்க அங்கே மாறும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, 3 விஷயம் சொல்ல போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1 புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு லைஃப்பை நான் கையே வைக்கக்கூடாது, கை வைக்க வேண்டியது நான். இதுதான் ஒரிஜினல் மாறினால் அங்கே மாறும். இப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு போய் லைஃப்பை போய் நோண்டுறீங்க, மாறவே மாறாது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சரி இப்போ என்னை எப்படி மாற்றுறது? இதை தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு இது பார்த்துருப்பீங்க. நான் பணக்காரன் மாதிரி நினச்சிக்கணும், நான் கோடீஸ்வரனா நான் விஷுவலைஸ் பண்ணணும், நான் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். நான் இந்த வேலை கிடைச்ச மாதிரி நினச்சிக்கணும், ஒரு கோடி ரூபாய் எனக்கு வர்ற மாதிரி நான் நினச்சிக்கணும், இப்படி எல்லாம் நிறைய விஷுவலைசேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய புரிதலில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, டீப் டவுன் இப்படி நான் கோடீஸ்வரனாக நினச்சிக்கிட்டாலும் எனக்குள்ளே நான் கோடீஸ்வரன் இல்லை அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே ஆழமாக உள்ளே இருக்குது. இப்போ நான் கோடீஸ்வரன் நினச்சிக்கப்பா நீ ஆயிடுவப்பா அப்படிங்கிறாங்க. கோடீஸ்வரனாக நினச்சா நீ ஆக மாட்ட, நீ கோடீஸ்வரன் தான்ப்பா, அது உனக்கு தெரியல. உண்மையிலேயே கோடீஸ்வரனாக இருக்கிறவன் உட்காந்து விஷுவலைஸ் பண்ண மாட்டான் சார். அவனுக்கு தெரியும் அவன் கோடீஸ்வரன்னு. அவன் அவன் ஏன் விஷுவலைஸ் பண்ணணும்? அவன் ஆல்ரெடி கோடீஸ்வரன் தான். குருஜி நான் அப்போ கோடீஸ்வரன் இல்லையே குருஜி. யார் சொன்னா? அங்கே தான் பிழையே இருக்கிறது. அப்போ பிழை எங்கே இருக்கிறது பாருங்கள். எனக்குள்ள நான் கோடீஸ்வரன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ அந்த உண்மைக்கு மேலே ஒரு பிம்பத்தை உட்கார வைக்கிறேன். நான் கோடீஸ்வரன், நான் விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னு ஒரு பிம்பத்தை இப்படி வைக்கிறேன். இப்போ டீப் டவுன் நான் இல்லைங்கிறது தெரியுது. இப்போ அதுதான் கண்ணாடியில் அங்கே தெரியும். அப்போ நான் உள்ளுக்குள்ளே கோடீஸ்வரன் இல்லை, நான் ஒரு சராசரி மனுஷன், நான் ஒரு பிச்சைக்காரன் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மாறவே மாறாது. நீங்கள் என்ன தான் விஷுவலைஸ் பண்ணாலும் ஏன் நடக்கலைங்கிறத புரிஞ்சுக்குங்க தெளிவாக. அப்போ நான் ரொம்ப சிம்பிள், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நான் முன்னாடி என்ன நிற்கிறனோ இதுதாங்க கண்ணாடியில் தெரியும். அப்போ நான் கோடீஸ்வரனா இல்லையா, நான் நீங்கள் கோடீஸ்வரன் தான்னு சொல்கிறேன். அவர் சொல்றது எல்லாமே உண்மை. கிட்டத்தட்ட 100% எப்படி ஹாப்பியாக இருக்கலாம்னு சொன்னார். இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும். ஆனால் எல்லாமே பாசிபிள்.
என்ன நடந்தாலும் நம்ம ஹாப்பியா இருப்போம். சுத்தி என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருப்போம். இப்போ பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. இப்போது இதை இப்போ நான் கோடீஸ்வரன் நீங்கள் சொல்கிறீங்க குருஜி, ஆனால் நான் இல்லையே அப்படின்னு என் மனசு சொல்லுதில்ல. நீங்கள் வந்து தவறாக புரிந்திருக்கிறீர்கள். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, சரியா? ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, இல்லை 11th படிக்கிறீங்க. உங்கள் கூட ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை, அம்பானின்னு வச்சுக்கோ, இல்லை அதானின்னு வச்சுக்கோ. அதானியோட பையன் படிக்கிறான், அவனும் 10th. நீங்கள் 2 பேரும் படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அவரோட சன் இருக்கார், அதானி சன்னு இருக்கார், இல்லை அம்பானி சன். இப்போ அந்த அவங்க அப்பா கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கு மேலே, இல்லை 5,00,000 கோடியோ எத்தனையோ பில்லியன் சொத்து இருக்குது. இப்போ அவ்வளோ சொத்தும் அவங்க அப்பா கிட்ட இருக்கே, அந்த சொத்தெல்லாம் அவர் கையில் அந்த பையனுக்கு அவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இப்போ கொடுக்க மாட்டார். இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது கொடுக்க மாட்டார். நாளைக்கு காலேஜ் படிக்கும்போதும் பெருசாக ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஏதோ கொஞ்சம் செலவுக்கு கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் உங்களுக்கு 500 கொடுத்தா அவருக்கு 1000 கொடுப்பாரு, 5000 கொடுப்பாரு, எவ்வளோ கொடுப்பாரு. பட் ஆனால் அந்த பையனுக்கு அந்த 5,00,000 கோடியோ 10,00,000 கோடி சொத்து எப்போ வரும் அப்படின்னா, எப்போ அந்த பையனோட கைக்கு அது டிஸ்போசலுக்கு வரும்னா, அந்த பையன் வந்து ப்ரூவ் பண்ணணும், எனக்கு எப்போ என்னால் இந்த 5,00,000 கோடி பிஸ்னஸை என்னால் ரன் பண்ண முடியும், அந்த தகுதி எனக்கு இருக்குது, இதை நான் வந்து பெருசாக 50,00,000 கோடியாக மாற்ற முடியுங்கிற தகுதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் சார் அந்த பணம் அந்த கைக்கு, அந்த பையன் கைக்கு வரும். இல்லைன்னா அந்த பையன் கைக்கு வரவே வராது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அந்த பையன் இருப்பா, அப்படி ஃபிசிக்கலாக. ஆனால் இதில் ஃபண்டமெண்டலாக ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் ஒரு சாதாரண பையன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. நீங்கள் சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க பார்த்தீங்களா? ரிஃப்ளெக்ஷனும் சாதாரணமாக தான் இருக்கும், உங்கள் லைஃப் மாறாது. ஆனால் இதே அம்பானி புள்ள வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நின்னானே, டேய் நான் கோடீஸ்வரன் வீட்டு புள்ளடா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறது அவனுக்கு உள்ள டீப் டவுனு நல்லா தெரியும். ஆனால் நான் வந்து 5,00,000 கோடிக்கு அதிபதி, நான் 10,00,000 கோடிக்கு அதிபதி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் 10,00,000 கோடி அவன் கைக்கு வந்துருச்சா? இன்னும் வரல. அவன் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அவன் 10,00,000 கோடிக்கு அதிபதின்னு அவன் நிற்கிறான்ல, அப்போ மிரர் வந்து 10,00,000 கோடி அது கொடுத்தே தீரும். இந்த ஃபீல் அவனுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபீல் வந்து எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும்னா, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம், அவ்வளோதான். இப்போ அவன் வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுற திறமையை அவனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னா அந்த 10,00,000 கோடி அவனுக்கு வந்துடும். சார் அதே தான் சார் உங்களுக்கும். நீங்கள் வந்து 10,00,000 கோடியை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே திறன், டேய் நான் கோடீஸ்வரன் தான்டா அப்படின்னு தான் நீங்கள் இருப்பீங்க. கோடீஸ்வரனாக விஷுவலைஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்குண்டான திறமை தான் உங்களுக்கு இல்லை. இப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. உங்களுக்குள்ளே நான் கோடீஸ்வரங்கிறதே இல்லை. சார் இயற்கை வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த பையனோட அப்பா வந்து 5,00,000 10,00,000 கோடிக்கு அதிபதி. உங்களோட அம்மா வந்து மகாலட்சுமி சார் அங்கே மேலே உட்காந்துருக்கு, பெரிய கடவுளே உட்காந்துருக்கு. அந்த அம்பானிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதே அந்த அம்மா தான். அப்போ அந்த அம்மா வந்து ஏன் இந்த உலகத்தில் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிறான், ஒருத்தன் பிச்சைக்காரன் ஆகிறான்னா, சடனாக ஒன்றும் அப்படி ஆகிறதில்ல. எல்லாருக்குள்ளேயும் தான் பணக்காரங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவனை தான் பணக்காரன் ஆக்கும். பணக்காரன் ஆனதுக்கப்புறம் தெரியறதில்ல, அவங்களுக்கு இயற்கையிலேயே தெரியும். உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு எப்பயுமே இருக்கும். அந்த உணர்வு தான் முக்கியம். ரிஃப்ளெக்ஷன் தான். நல்லா புரிஞ்சுக்க. கண்ணாடி முன்னாடி நான் நிற்கும்போது நான் கோடீஸ்வரன்னு நீங்கள் நம்புறதில்ல, நீங்கள் கோடீஸ்வரன் தான். இது உங்களுக்கு தெரியணும். இவ்வளோ தான் பாயிண்ட். இது தெரிஞ்சிருச்சு, ஆஹா அப்படின்னு அந்த ஒரிஜினல் இங்கே நின்றுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் நடந்தே தீரும். தப்பிக்கிறதுக்கு வாய்க்கலை. திஸ் இஸ் கால்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அவ்வளோதான். அது நடந்துடும். இப்போ ஒரே கோடீஸ்வரனுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க. இன்றைக்கி உங்களுக்கு சின்ன உங்கள் உதாரணத்திலே பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானி இருக்கார், அவர் தம்பி அனில் அம்பானி இருக்கார். இவர் எங்கேயோ போயிட்டார், இவர் காணாமல் போயிட்டார். ஏன் 2 பேருமே இப்படி மேலே போயிருக்கணும்ல? அவங்க அப்பா கோடீஸ்வரன் தானே? இருக்காது. ஏன்னா இவருக்குள்ள அந்த நம்பிக்கை தான் இவரை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு. நான் கோடீஸ்வரன் தான். இதில் அந்த திறமை அவர்கிட்ட இருந்தது, அந்த திறன் அவர்கிட்ட இருந்தது, அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்தது. நான் வந்து கோடீஸ்வரன், அவங்க அப்பா கோடீஸ்வரன் ஆனதுனால இவர் ஆகலை அப்படின்னா 2 பேருமே ஆயிருக்கணும்ல, 2 பேரும் உச்சத்துக்கு போயிருக்கணும்ல. ஏன் ஒரு ஆள் கீழே போயிட்டார், ஒரு ஆள் மேலே போயிட்டாரு? அப்போ
அவங்க அப்பாவே இத்தனை கோடி வச்சிருந்தாலும் அதை எனக்கு கொடுத்தாலும் அந்த திறமை எனக்குள்ளே இல்லை, அதுக்கு உண்டான தகுதி என்கிட்ட இல்லைன்னா நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பிச்சைக்காரன் ஆகிறதும் கோடிக்கணக்கில் சொத்து வர்றதுக்கு காரணம் எங்கள் அப்பாவோ யாருமே கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற திறனும் எனக்குள்ளே இருக்கிற ஒரிஜினலை வச்சு தான் லைஃப் வரப்போகுது, ரிஃப்ளெக்ஷன் வரப்போகுது. 2 பேருமே ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இவர் கண்ணாடி முன்னாடி நின்று நான் கோடீஸ்வரங்கிறத அந்த திறமை அவளுக்குள்ளே இருந்தது, அவருக்கு அதுக்குள்ளே பிலீவ் பண்ணல. அவருக்கு தெரியும் இவர் அவருக்குள்ளான திறமையை அவருக்கு நம்பலை, அவர் அப்பாவோட காசை மட்டும்தான் இவர் பார்த்தாரு. இவருக்குள்ள அந்த திறனோ அந்த இதுவோ ஒரிஜினலில் கிடையாது. ஒரிஜினல் அது இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் எடுத்துரும் சார் உங்கள்கிட்ட இருந்து. இதுதான் சார் மிகப்பெரிய உண்மை. ஸோ த பாயிண்ட்டு, நம்ம அப்பா நம்ம குடும்பம் கோடிக்கணக்காக வச்சிருக்கா வைக்கலையாங்கிறது பாயிண்ட் இல்லை, இந்த ஒரிஜினலில் நான் கோடீஸ்வரனா இல்லையாங்கிறது தான் பாயிண்ட். எனக்குள்ள அந்த உணர்வும் அந்த திறனும் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னுடைய கண்ணாடி, என்னுடைய வாழ்க்கை, கண்ணாடி அதுக்குள்ளே இருக்கிற இமேஜின்னு சொல்லுவது என்னுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். அது ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா இங்கே ஒரிஜினலை தான் நான் மாற்றணும், ரிஃப்ளெக்ஷனை போய் கையே வைக்கக்கூடாது. ரிஃப்ளெக்ஷனில் கோளாறு, லைஃப்பில் கோளாறுனா ஒரிஜினலில் கோளாறுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் கால்ட் law of reflection, not law of nothing to attract. What is there will get reflected. You understand? அதில் மாற்றமே கிடையாது. ஒரிஜினல் எப்படியோ பிம்பம் அப்படித்தான் இருக்கும். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் புரியும். இந்த பார்க்குற காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுத்துருங்க. இந்த ரகசியம் எனக்குள்ள அந்த திறனை எப்படி வளர்க்குறது, எனக்குள்ள நான் கோடீஸ்வரங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கு பல சூத்திரங்கள் இருக்குது. பட் இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஏன் ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான், ஏன் எனக்கு இல்லை, ஏன் நான் நினச்சது நடக்கலை, ஏன்னா டீப் டவுன் எனக்கு தெரியும் என்னால் இது ஆக முடியாதுங்கிறது உள்ளுக்குள்ள உணர்வு இருக்குது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அவர் சொல்றது எல்லாமே உண்மை. கிட்டத்தட்ட 100% எப்படி ஹாப்பியா இருக்கலாம்னு சொன்னாரு. இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும். ஆனா எல்லாமே பாசிபிள். என்ன நடந்தாலும் நம்ம ஹாப்பியா இருப்போம், சுத்தி என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருப்போம். சாப்பாடுன்னு என்ன, எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எதுவுமே நமக்கு தெரியல. சொல்ல போனா நிறைய சொல்லி கொடுத்தாரு. இது பிரைஸ்லெஸ். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தவே பார்த்தாது. இந்த நாலேஜ் பணத்தால இது கண்டிப்பா முடியாது.